ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் தூக்கம் முடிமாட்டவர். விடிய காலமான போது கர்த்தர் கரையில் எப்படி நிற்கிறார்? கரையில் நிற்கிறார். இந்த காலை வேளையில் என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமென். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று 21:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒண்ணுமே இல்லை, கலங்காதே. ஆமென். கரை சேருகிற ஒரு விடியற் காலத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் காத்திருக்கிற உள்ளமே, கலங்காதே, கர்த்தர் உண்டு. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. பக்கத்துல 2 பேருக்கு கை கொடுத்து நம்பிக்கையா சொல்லுங்க, கலங்காதே, கர்த்தர் உண்டு, கர்த்தர் உண்டு, கர்த்தர் உண்டு, கர்த்தர் உண்டு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது ஒரு காரியத்தை சொல்லி அப்படியே ஜெபிக்க விரும்புகிறேன். 21வது அதிகாரத்தின் 8-9 வசனங்கள்ல தான் நம்ம பார்த்து அவங்க இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கரையில யார் நிக்கிறா? கர்த்தர் நிற்கிறார். அப்போ இவங்க உண்மையிலே யார்கிட்ட வராங்க? கர்த்தர் கிட்ட வராங்க. அவ்வளவுதான். ஆமென். அதாவது எனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள் எங்க ரிவீல் ஆகும் தெரியுமா? ஆண்டவரோடு இருக்கிற அந்த க்ளோஸ்னஸ் இருக்குல்ல, ஆண்டவரோடு க்ளோஸ்னஸ் டு காட் ரிவீல்ஸ் வாட் காட் ஹேஸ் ப்ரிப்பேர்ட். ஆமென். ஆண்டவரோடு உள்ள நெருக்கம், கர்த்தர் உனக்கு என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்படும். இதுதான் இந்த 3 பாயிண்ட்லே பிரதானமான பாயிண்ட். ஆமே. அப்ப நம்முடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கணும் அப்படின்னா, கரி நெருப்பு மேல, அது மேல வச்ச மீன் அப்படி இருக்கக்கூடாது. எனக்காக காத்து கொண்டிருக்கிற கர்த்தர், ஆண்டவரோடு உள்ள நெருக்கம். ஆமே. அதாவது எனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எங்க மறைந்திருக்கிறது தெரியுமா? காட்ஸ் பிரசன்ஸ்ல, தேவ பிரசனத்துல எனக்கு வேண்டியவைகள் மறைந்திருக்கிறது. நான் அந்த பிரசனத்துக்குள்ள என்றாகும் போது என் கண்கள் அதை காணும். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல, 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்ப தூரத்தில் இருந்த போது அவனுக்கு என்ன தெரியுது? இடம் தெரியுது. என்ன தெரியல? சூப்பர், ஆட்டுக்கடா தெரியல, இடம் தெரியுது. தூரத்திலிருந்து ஏதோ தெரியுது, ஏதோ வச்சிருக்கிறாருன்னு தெரியுது, என்னமோ எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறாருன்னு தெரியுது. ஆனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆபிரகாம் திரும்பி மலை ஏறினா பாருங்க, கிட்ட வரான் பாருங்க, நெருக்கமா வந்து, இப்பொழுது 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். இவங்க போட்டில் இருக்கும்போது இவங்க கண்கள் இயேசுவை கண்டது. இவங்க கிட்ட வந்து கரை சேர்ந்த உடனே இப்போ எதை கண்கள் பார்க்குது தெரியுமா? அவர் ப்ரிப்பேர் பண்ணி வைத்ததை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணது, ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தினதை நீங்க பார்க்கணும்னு விரும்புறீங்களா? ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நீ கிட்ட வா, அவருக்கு நெருக்கமா வா, அவர் அருகே வா. ஆமென். ஆண்டவரோடு உள்ள நெருக்கம். ஆமென். நிறைய காரியங்களை நாம பார்க்கவே இல்லை லைஃப்ல. ரீசன் என்ன? ஆவியானவர் சபைக்கு, சபை என்று சொல்லும் போது இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும், சிலர் ஒரு நினைக்கலாம், ஐயோ இது அவங்க சபைக்கு தான் சொல்றாங்க. இல்லை இல்லை இல்லை, மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும். ஆமென். சொல்லுகிற சத்தம் என்ன அப்படின்னா, என் கூட நீ நெருங்கல, அதனால உன் லைஃப்ல நிறைய காரியம் மிஸ் ஆயிட்டு. நம்ம லாங்குவேஜில் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன், மிஸ் ஆயிட்டு, இது மிஸ் ஆயிட்டு, இது மிஸ் ஆயிட்டு, இது மிஸ் ஆயிட்டு. நிறைய மிஸ் ஆனதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? என் பிரசன்ஸ்ல இருக்கு. ஹல்லேலூயா.
ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார் அல்லவா, ஆமென், வெண்கல இரும்பு கதவுகளை உடைத்து வெண்கல தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அநேக காரியங்களை இழக்க காரணம் என்னவென்றால் ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் ஏதோ ஒரு தூரம் இருக்கிறது. சீஷர்களுக்கும் இயேசுக்கு இடையே 200 முழ தூரம் இருக்கிறது. ஆண்டவர் இங்கிருந்து சத்தம் போட்டிருக்கலாம்ல. தூரமா இருக்கும்போது அவர் சொல்றார், நீ வலைய போடு, நீ பிடி, நீ இழுத்துட்டு வா. தூரமா இருக்கிறது வரைக்கும் நம்ம தான் இழுத்துட்டு இருப்போம். ஆனா கிட்ட பார்த்த போது இதை நீங்க சொல்லியிருக்கலாம்ல ஆண்டவரே, இதை நீங்க நிறைய காரியத்தை இழுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த காலை வேளையில் இந்த மே மந்த் மட்டும் இல்லை, இந்த மே மந்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று, ஆமென். இன்னொரு வழி போய் கர்த்தர் ஒன்றை தராமல் இருக்கிறார்னா அவர் அதற்கான ஏற்கனவே ஒரு பாதையை வச்சிருக்கிறார், அதில் தான் நடத்துவார். சிலருக்காக ரெக்கமெண்ட் பண்ணால் உடனே கிடைக்கும், ஆனால் அதே ஆள் நமக்காக பண்ண கிடைக்காது. ஆமென். அவங்க சொல்லுவாங்க, என் லைஃப்ல நான் இப்படி ஒன்று பார்த்ததே கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் உண்டா தெரியல, சரி ரைட், அவர் எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தருக்காக ரெக்கமெண்ட் பண்ணி இவருக்கு வேலையும் போச்சு. அப்படி கிருபை விட்டவங்கள உண்டு. நமக்காக ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க வேலையும் போச்சு. அவன் சொல்லுவான், இவருக்காக ரெக்கமெண்ட் பண்ணேன், இப்போ என் வேலையும் போச்சு. சில டைம் புரியாது நமக்கு, இன்னும் இவங்க அவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, எனக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. நமக்கு பண்ணியிருப்பாங்க, நடக்கலை. நம்ம மைண்ட் எப்படி சொல்லணும்னா, இவங்க எனக்கு பண்ணல. ஏன் அப்படின்னா, அப்போ அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சது யாருக்கு? பேதுருவே, உன் பிளான் எனக்கு புரியுது. நீ கடல்லையே மீன் பிடிச்சு போட்லயே சமைச்சு தந்தூரி ஃபிஷ் சாப்பிடலான்னு பிளான் போட்டியா? நான் இங்க உனக்கு சுட்டு வச்சிருக்கிறேன். இது யாருக்கு? ஆமென். ஆண்டவர் ஒன்று ஆயத்தம் பண்ணி எனக்கு தருவதற்காக. அப்போ தேவன், ஓகே, இதுல நான் நிக்கணுமா, இன்னும் நிக்கணும், பயணிக்கணுமா? இயேசு கிறிஸ்து ஆவியில கலங்குவார். ஏன்னா அடுத்தவர் பாடு மரணத்துக்குள்ள போகிறார். அப்போ ஆவியில கலங்கி, ஆண்டவரே இதை என்னை விட்டு எடுத்து போடும் அப்படின்னு நான் கேட்பேனா? இல்லை, இதற்காகவே இந்த வேளைக்குள் நான் வந்தேன். ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நியமிச்சிருக்கிறார், எதுவரை நியமிச்சிருக்கிறார், அதுவரை நான் பயணிக்கணும். அடுத்து நம்முடைய ஃபோக்கஸ் கிறிஸ்து இருக்கிறார், கர்த்தர் உண்டு. சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். அதுவும் எது பக்கத்தில் நிற்கிறார் தெரியுமா? எனக்கு எது ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அது பக்கத்தில் நிற்கிறார். இல்லைன்னா சத்துரு எடுத்துட்டு போயிடுவான். பறவையை குறித்து நான் கலங்க தேவையில்லை. இல்லைன்னா வேற ஏதோ இங்கே மீன் கழுவி வச்சுட்டு யாரோ போஸ்ட்மேன் லெட்டர் கொண்டு வராருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போறதுக்குள்ள ஏதோ தூக்கிட்டு போயிருது. ஆனா இங்க அந்த பயம் கிடையாது. ஏன்னா யார் நிக்கிறா தெரியுமா? கர்த்தர் இருக்கிறார். எனக்கான நன்மை ஆயத்தமாக்கப்படுவது மட்டுமல்ல, அது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆயத்தமாக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நான் அவர்கிட்ட நெருங்கிட்டேன்னா என் கண்கள் அதை காணும். இந்த மே மந்தில் நீங்க பார்க்க நினைக்கிறீங்களா ஆயத்தம் பண்ண நன்மையை? க்ளோஸ் ஆகுங்கன்னா அந்த க்ளோஸ் இல்லை, அவரோடு நெருங்குங்க. நெருங்கிட்டீங்கன்னா நீங்க தூரத்தில் இருக்கிறது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஆபிரகாமே ஆட்டுக்கடாவை மலை ஏறும் போதும் தெரியாது. விசுவாசம் இருக்கு, ஆனா பார்க்கணுமே. பார்க்கணும். நீ மேலே ஏறி வா, நீ பக்கத்தில் வா, நீ நெருங்கி வா. நமக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு. ஆண்டவரே உமக்கு காத்திரவர்கள் நீ உண்டு பண்ணி வைத்த ஒரு கண்ணும் காணலை. ஒரு கண்ணும் நீ காணலைன்னு உனக்கு காண்றதுக்கு தானே உண்டு பண்ணி வச்சிருக்கு. இதுவரை காணலை, ஆனால் நீ என்னைக்கு பார்க்க போற? நீ நெருங்கி வா, கரையில் இறங்கு. எங்க கரையில் இறங்கணும்? அவர்கிட்ட இறங்கு, அவர் சமூகத்தில் வா, நீ கிட்ட வா. யோசேப்புக்கு பக்கத்தில் உட்கார வச்சாங்க பாருங்க. அப்பொழுது யோசேப்பு தன் பங்கை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்குறான். ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத அப்படி பார்க்குறாங்க. வரிசையாக உட்கார வச்சு இதெல்லாம் பார்க்குறாங்க.
மேவிபோசேத்தே, நீ வா பக்கத்தில், ராஜா பந்தியில் வந்து உட்காரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கான மேன்மையை அவன் பார்க்கிறான். எனக்கு கேட்கிற அன்பு, நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்குறீங்களோ ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வைத்ததை உங்க கண்கள் காணும். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் பார்க்கல அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவரோடு நெருங்கணும், இன்னும் நெருங்கணும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் என் கண்கள் காணும்படியாய் நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நெருங்கும் போது கரையிலே வந்து இறங்கின போது ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட இந்த காலை வேளையில ஒரே ஒரு கிருபையை கேட்கலாமா? ஒரு கிருபைன்னா ஒரு குறிப்பிட்ட காரியம் என்ன? இன்னும் நெருங்கணும் ஆண்டவரே. இயேசுவே அருகினிலே ஆவலாய் வருகின்றே. இயேசுவே அருகினிலே ஆவலாய் வருகிறே. என் நேரமோ எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுதே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உம்மகிமையை பாடிடுதே. கைகளை உயர்த்தி இயேசுவே 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 ஹல்லேலூயா இயேசுவே. அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு என்னது தேவை என்பது நீர் அறிவீர். எனக்கு வேண்டியதை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். நான் வேறு வழியை தேடி போயிடக்கூடாது, நீங்க என்ன பாதையை வச்சிருக்கிறீங்களோ அதில் நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரை வாழ்ந்திருப்பதோ தாழ்ந்திருப்பதோ நீங்க என்ன செட் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அதுல நிலைக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவர், கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரை நான் நெருங்கணும் ஆண்டவரே. அதிகமா நான் தள்ளி நின்று பார்த்தது போதும் ஆண்டவரே, தள்ளி நின்று பார்த்தது போதும் ஆண்டவரே. சகையுவே சீக்கிரமா இறங்கிவான்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நீ எங்கேயோ நின்று என்ன பார்க்க கூடாது சகையுவே, வா என் பக்கத்துல நின்று பாரு, என் அருகில வந்து பாரு, உன் வீட்டுக்கு நான் ஆயத்தம் பண்ணின ரட்சிப்பை வந்து பாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Amen. Closeness to God reveals what God has prepared. ஆண்டவரோடு உள்ள நெருக்கம். ஆமென். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் துணிக்க பண்ணுகிறார். நீ நெருங்கி பாரு, நான் ஆயத்தம் என்ன உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கிறத நீ பார்ப்ப. ஆமாம், கடல்ல உனக்கு மீன் கிடைக்கும், அப்பம் கிடைக்காது. ஆனா என்கிட்ட வா, ஆமே, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமானதை நான் உனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமே. கடல்ல மீன் கிடைக்கும், கரையில அப்பம் கிடைக்கும். அவர்கிட்ட வந்தா எல்லாமே கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடல்ல மீன், கரையில அப்பம். இயேசுட்ட வந்தா கடல்ல உள்ளதும் கிடைக்கும், கரையில் உள்ளதும் கிடைக்கும். வானத்துக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், பூமிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும், பூமிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உங்க கூட இல்லை என்கிற ஒரு காரியத்தை வச்சு நான் விலகிறவனா இருக்கக்கூடாதுப்பா. ஆமா, இந்த கிருபையை கேட்கலாமா?
ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் இழுத்து கொண்டு வந்துட்டேன், கஷ்டப்படுறேன்ப்பா, நான் ஒருத்தைக்கு கஷ்டப்படுறேன். நைட்டு இருந்து நான் தான் எழும்பி இருந்து ஜெபம் பண்றேன், காலையில நான் தான் எழும்பி இருந்து ஜெபம் பண்றேன். இப்படி யாராவது புலம்பிட்டு இருக்கிறீங்களா? இழுத்து கொண்டு வர அந்த கிருபை உங்களுக்கு தந்திருக்கிறா, கிருபை உங்களுக்கு தந்திருக்கிறா. ஆமே ஆமே. நீ கிட்ட வா, கிட்ட வந்து பார். கடல்ல உள்ளதும் கரையில் உள்ளதும் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். எல்லா ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மை உண்டு சகோதரா. ஆமென். இந்த மே மந்த் அநேகர் வாழ்க்கையில கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது என்னது என்பது வெளிப்படுத்தப்படுகிற மாதமா இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். நன்றி தகப்பனே, நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கிருபை மிரக்கு நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். இப்படி சமூகத்தில் கிருபையாய் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்து எங்களோடு பேசினீர். எஸ் லார்ட், நீர் ஒரு பாதையை நியமித்திருக்கிறீர். அந்த முடிவில் நீங்க நிற்கிறீங்க, அந்த கரையில் நீங்க நிற்கிறீங்க. தள்ளாட விட மாட்டீங்க ஆண்டவரே. நன்மையை காண பண்ணுவீங்க. உம்மோடு உள்ள நெருக்கம், எங்களுக்கான ஆயத்தம் பண்ணினவைகள் வெளிப்படுத்தப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆண்டவரே, இன்னும் நெருங்க வைங்க ஆண்டவர். அதில் கவனம் செலுத்த வைங்கப்பா. நன்மைகளில் அல்ல, அதிலே கவனம் செலுத்த. உங்க கூட இருக்கிற அந்த நெருக்கத்தில் எங்க வாழ்க்கையில எங்களுக்கென்று காணப்படுகிற நன்மைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் மறைந்திருக்கிறது. அதற்குள்ளே வந்து அதெல்லாம் வெளிப்படுத்தப்பட கண்கள் காண கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்வீராக. அதிகமாய் நெருக்கம். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒரு விசை கூட, அப்ப நெருங்கணும்பா, நான் தள்ளி நின்னது போதும்பா, தூரத்தில் நின்னது போதும்பா, நெருங்கணும் ஆண்டவரே. கிருபை தாரும், எங்களை ஆட்கொள்ளும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமா இருக்க அனுகிரகம் செய்யும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இஸ்ரவேலருக்கு எகிப்தியருக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணின தேவன் உடைய பிள்ளைகள் எந்த ஒரு தாழ்ச்சி இல்லாம வாழ்ந்திருக்க கிருபை செய்வீராக. எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுதுப்பா. உமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் ஏற்படுத்தும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுவீராக. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. போக்கில் வரத்திலும் பாதுகாத்துக்கோங்க. வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருக்கிறவர்களை நினைக்கிறோம். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளை தாங்குவதாக. சபையில் நடக்கிற, வெளியே நடக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதித்து தாரும். இந்த மாதம் எல்லா விதத்தில் நன்மையாய் ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்யும். நீர் ஆண்டவரே, கடலில் உள்ள மீனையும் கரையில் உள்ள அப்பத்தையும் கொடுத்தவர். வானத்தின் ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதத்தை தருகிறவர். அப்படி எல்லா ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மையினாலும் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி வாழ்ந்திருக்க பண்ணும். எல்லா கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.